இலங்கை அரசியல் களத்தில், குறிப்பாக தமிழர் தாயகத்தில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைப்பதற்கான அல்லது ஒன்றிணைவதற்கான ஒரு களம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயமும், அதே நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களும் நிறுத்தப்படாமல் போனதற்கான காரணங்களையும், தற்பொழுது உள்ள சூழலில் எந்த கட்சிக்கு தான் ஆதரவு நிலை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற கருத்துகளையும், வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துகள் என்ன போன்ற பல விடயங்கள் இன்றைய அரசியல் களத்தில் மிகவும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைப்பதற்கான களம், இதனை குறித்து நான் முதலிலே பல காணொளிகளை பேசுகின்ற பொழுது நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இருக்கைகளை மையப்படுத்தி தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாகவே பதிவிட்டிருக்கின்றேன். அதுபோல கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அணியினை சார்ந்தவர்கள் சற்று வலுவான ஒரு தளத்தில் இருக்கிறார்கள் என்றும், பிற கட்சிகள் அதற்கு முன் செல்லக்கூடிய களங்கள் அவர்களால் எடுக்க முடியவில்லை என்பதால் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுடைய கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக மாறி இருக்கிறது என்கின்ற கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றேன். தற்பொழுது கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையில் ஐயா சிவாஜிலிங்கம் போன்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்திலே அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். இது ஒரு அதிரடி மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது, தமிழ் கட்சிகளுடைய இணைப்பு. எனவே தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய, அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் செய்ததின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது, கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுடைய அணியினருக்கு மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய ஆதரவு உருவாவதற்கான ஒரு நிலை இருக்கிறது என்கின்ற கருத்துகள் பரவலாகவே நம்மால் உணர முடிகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களும் அது சார்ந்த நகர்வுகளை எடுத்துக்கொண்டு எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் நாம் சேர்த்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதை அவர் துல்லியமாக கணக்கிட்டு அதற்கான காய் நகர்த்தலை அவர் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதை நாம் சமீப காலங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை வைத்து நம்மால் சொல்ல முடிகின்றது. இந்த சூழலில்தான் பிரதான கதாபாத்திரமாக பார்க்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சார்ந்த விடயங்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது அவருடைய அந்த சுயேட்சை குழு சார்பில் அவர்கள் பல இடங்களில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். சில இடங்களில் அவர்களால் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழல். எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சி என்கின்ற பொழுது பொருளாதாரம் தேவையான ஒன்று. பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் மக்கள் ஒரு அரசியல் கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் பயணிக்கக்கூடியவர்கள் அரசியல் சார்ந்த விடயங்களில் வெற்றி பெற்று அவர்கள் கோலோச்சுவதற்கான ஒரு களம் அமையுமா என்றால் அதற்கு அவர்கள் நிறைய பாடுபட வேண்டியதாக இருக்கின்றது. ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த களப்பணிகளும் அவருடைய அந்த நேரலைகளும் அவருக்கான ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக எடுத்து வைக்கின்றார். பலர் கேட்கின்றார்கள், உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று. தற்பொழுது உள்ள சூழலில் நாங்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களிடமிருந்து நிதி பெற்றுத்தான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். அப்படியும் ஒரு சில வேட்பாளர்களுக்கு எங்களால் தாக்கல் செய்ய முடியவில்லை. காரணம், அதற்கான பணம் இல்லை. எங்களை நம்பி வருகின்றவர்கள் முன்னாள் இயக்கத்தில் இருந்தவர்கள் இருக்கின்றார்கள், அல்லது மிகவும் இயல்பான ஒரு நிலையில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்குமே 5000 ரூபாய் பணம் கட்டுவது என்பது மிக கடினமான ஒன்று. எனவே போராடித்தான் நாங்கள் பணங்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது என்னுடைய வங்கி கணக்கில் 1.5 லட்சம் ரூபாய் தான் இருக்கின்றது. அது தேர்தல் செலவுக்காக தேவைப்படுகிறது என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்னொரு விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். தமிழர் தாயகத்தில், அதாவது எங்களுடைய மண்ணில் எங்கள் கட்சிகள் தான் ஆள வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தேசிய கட்சிகள் இங்கு வந்து தங்களுடைய ஆளுகையை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தால் அதை தடுப்பதற்கான களங்களை எடுக்கக்கூடிய நிகழ்பாடுகளை நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதுபோல அவருடைய ஆதரவு யாருக்கு என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்சிக்கு ஆதரவு தேவைப்படுகிறது என்கின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது அதற்கான ஆதரவை கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அறிவித்திருக்கின்றார். இப்பொழுது அவரை பொறுத்தமட்டில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள், அதாவது எங்களுடைய சுயேட்சை குழு நிற்காத இடங்களில் உங்களுடைய ஆதரவை கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுக்கு கொடுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். தற்பொழுது நாம் விசாரித்த வகையில் பலர் சொல்லக்கூடிய ஒன்று, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கஜேந்திரன் அவர்களுடைய அந்த ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறார் என்கின்ற கருத்துகள் வருகின்றன. ஆனால் மக்கள் மன்றத்தில் நாம் மக்கள் சார்ந்த களத்தை நோக்கி நாம் பயணித்த பொழுது மக்கள் மனதிலே வைத்தியர் அர்ஜுனாவிற்கான அதிகாரமும் அர்ஜுனாவிற்கு அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அங்கீகாரமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்காக பேசிய ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதே ஒரு தனி அழகாக இருக்கும். யாரையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதால் வார்த்தைகளை அவர் மிக அழகாக தொகுத்து பேசக்கூடிய ஒரு மனிதர். இது பல காலகட்டங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக அவர் இன்று கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அதிலே சில விடயங்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான பதிவுகளாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது நாடாளுமன்றம் எடுத்த நடவடிக்கை ஏற்புடையதல்ல, தமிழர் என்கின்ற காரணத்தினால்தான் திட்டமிட்டு இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். என்னை பொறுத்தமட்டில் பெண்கள் சார்ந்த விடயங்கள் அல்லது ஒரு மதம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் வைப்பது என்பது ஏற்புடையதாக நான் பார்க்கவில்லை. எங்களுடைய தமிழ் மக்கள் மதம் கடந்து மற்றவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கின்றார்கள். எனவே இதில் எந்தவிதமான விமர்சனங்களையும் நாங்கள் வைப்பதற்கு தயாராக இல்லை என்ற கருத்தை பதிவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது இந்த நாடாளுமன்ற குழு ஒரு கருணை காட்டி அவரை நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்று ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இவைகள் அனைத்துமே ஒரு நேர்மறை கருத்துக்களை கொண்டதாக அல்ல, நேர்மறை செயல்பாடுகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. இங்கு ஒரு நிஜத்தை குறித்து நாம் பேச வேண்டியதிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் களத்தில் நிற்கக்கூடிய இந்த சூழல், அவரிடம் நிதி இல்லை, அவருக்காக களத்தில் நிற்பதற்காக நிற்கக்கூடியவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வைப்புத் தொகை கட்டுவதற்கான களங்கள் இல்லை. மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணி இப்பொழுது பயணத்தை எடுத்திருக்கின்றது. ஆனால் இந்த அணி ஒரு பெரிய மாற்றத்தை கட்டுவிக்கும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. யானைக்கு தெரியாதாம் அந்த தும்பிக்கையின் பலம் என்பார்கள். வைத்தியர் அர்ஜுனாவிற்கு தெரியவில்லை மக்களுடைய பலம். இந்த தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா அணியினை சார்ந்தவர்கள் ஒரு மாற்றத்திற்கான கதவை இலங்கை மண்ணில் திறப்பார்கள் என்பதை நாம் இங்கு அழுத்தமாக பதிவு செய்கின்றோம். காத்திருங்கள். அந்த நிகழ்வுகள் சார்ந்த விடயங்களை குறித்து தினமும் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். நன்றியுடன் என்பார்.